எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஷேப்ஸ் பார்க்கலாம். ஷேப்ஸ் வந்து மெஹந்தியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷேப்ஸ் வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் லீஃப் பார்க்கலாம். லீஃப்னா கல்ஃப் லீஃப் கிடையாது, மெஹந்தியில் வரக்கூடிய லீஃபு. இது ரெண்டுமே ஈவனாக வேணும்னா எப்படி போடலாம்? ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபிங்கர் அளவு, ஃபிங்கருக்கு ஹாஃப், ஒரு ஃபிங்கரோட அளவு எடுத்துக்கிட்டு லைனு ஒரு ஃபிங்கருக்கு ஹாஃப் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த சைடும் ஈவனாக வர மாதிரி. அதுக்கப்புறமா இதுக்கு ஹைட் எவ்வளோ வேணும்னு சொல்லி, ரொம்ப ஹைட்டாக வேணும்னா ரொம்ப ஹைட் எடுத்துக்கலாம். எப்படின்னா, இப்போ இந்த சைடு இந்த எல்போவில் வந்து ஒரு லைன் போட்டு இங்கே இங்கேருந்து ஒரு பேட்டர்ன் நீங்கள் ஒரு ஷேப் வரைகிறீங்க. இங்கேருந்து ஒரு ஷேப் வரைகிறீங்க. அப்போது இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இது வந்து எவ்வளோ ஹைட் வேணும்? இந்த லைன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கினா இது இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வரும். இல்லை மேலே வச்சிங்கன்னா இது கொஞ்சம் கம்மியாக வரும் கேப்பு. அதுக்காக சொன்னேன், உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹைட் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு ஃபிங்கரில் ஹாஃப், இது 2 இன்ச் வரைக்கும் நான் எடுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வரும். இங்கேருந்து அப்புறமா இப்படி இங்கே கீழே இருந்தும் போகலாம், இல்லைன்னா மேலே இருந்தும் போகலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப்ஸ் வந்து வரையலாம். இப்போது பாருங்கள், இந்த சைடும் இந்த கேப்பும் ஈவனாக இருக்குது. இந்த ஹைட் கூட கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்து எடுக்கணும். கையில் போடும்போது உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் பார்த்து எடுக்கலாம். இப்போது இந்த ஷேப் வந்து மேலே இருந்தும், இப்போ நான் இங்கே வரைஞ்சேன் இல்லையா, மேலே இருந்தும் அப்புறமா இந்த சைடு இது 360 டிகிரி செமி சர்க்கிள். அதுக்கப்புறமா இந்த ஷேப்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாக்கா, நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி கர்வ் லைன் எல்லாம் வரையுங்கன்னு சொல்லி, இதில் இந்த மாதிரி டிசைன் வந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிறது. இந்த மாதிரி கர்வ் லைன் தான். அதுக்கப்புறமா பேஸ்லி வந்து நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க. நான் வந்து இப்படியும் போடுவேன். ஃபஸ்ட்டு இந்த லைன் ஸ்பைரல் இருக்கு இல்லையா, அதில் வந்து பெருசாக ஒரு லைன் போட்டு, அதுக்கப்புறமா இங்கேருந்து இது ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து ஃபுல்லாக போட வரலைன்னா ஹாஃப் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் 4 சைட்ஸில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது
இது வந்து கீழே பார்க்குற மாதிரி இருக்குது, மேலே பார்க்குற மாதிரி வேணும்னா இப்படி எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, இது இல்லாமல் போடணுன்னா வெறும் ஒரு லீஃப் மாதிரியே தெரியும். இந்த மாதிரி கூட போடலாம், இல்லைன்னா இப்படியும் போடலாம். உங்களுக்கு எல்லா சைட்ஸில் இருந்தும் நீங்கள் ஷேப் வரைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டைமண்ட் எப்படின்னா, இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு இந்த லைன் சொன்னேன் இல்லையா, இந்த லைன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபிங்கர் அளவுக்கு, இந்த ஒரு ஃபிங்கர் அளவுக்கு ஒரு லைன் எடுத்துக்கிட்டு இதுக்கு ஹாஃப் எடுத்து இந்த சைடில் இருந்து அப்புறமா இதுக்கும் இங்கே மேலே சைடில் இருந்தும் இங்கேயும் ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி கீழே இது பார்க்க கொஞ்சம் பெருசாக தெரியுது. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லைன் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா 4 லைன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். கொடுத்தீங்கன்னா அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி 4 லைன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து சர்க்கிள். ஆல்ரெடி நான் சர்க்கிள் சொல்லியிருந்தேன். சர்க்கிள் கூட ஷேப்ஸில் தான் வரும். இந்த சர்க்கிள் அடுத்தது அரபிக் டிசைனோட ஷேப்ஸு. இந்த ஷேப்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. தயவு செய்து எல்லா சைட்ஸில் இருந்தும் எல்லா பக்கத்துல இருந்தும் ஷேப்ஸ் வரைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது சேம் இதே மாதிரி வந்து இப்படி வரும். அடுத்தது half paisley ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி எஸ் மாதிரி வரும். இது அதே மாதிரி மேல் பக்கமாக போடுங்க. கீழே இருந்து மேலே போகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் வரைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ ஷேப்ஸ்குள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் பண்ணுறேன். இந்த ஷேப்ஸில் பண்ணுற ஃபில்லிங்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் இங்கேருந்து போனாலும், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அது உங்களோட விருப்பம்.
இதில் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ரூல்ஸ் கிடையாது. நான் இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஃபில்லிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இங்கே ஃபுல் சர்க்கிள் போட்டாலும் ஓகே தான், இல்லைன்னா ஹாஃப் போட்டாலும் ஓகே தான். நான் இது ஹம்ப்ஸ் வந்து 2 லேயர் எடுத்திருக்கேன். நீங்கள் சிங்கிள் லேயர் கூட போடலாம், இல்லைன்னா 3 லேயர் 4 லேயர் கூட போடலாம். அது உங்களோட விருப்பம். ரஷ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கிட்ட கிட்ட போடுங்க, நீட்டாக போடுங்க. எல்லா ஸ்வலும் ஹம்ஸு எல்லாமே வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா, ஒரே ஹைட்டாக இருந்ததுன்னா அது பார்க்க நீட்டாக தெரியும். நான் எல்லாமே ஃபுல் ஸ்வல் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பக்கம் வந்து சிங்கிள் லேயர் வந்தது. ஸோ நாம் என்ன பண்ணணும்னா அதுக்கு மேலேயே போடக்கூடாது. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ கேப்பு அங்கேருந்து தான் போடணும். இங்கே லைன் இருக்குன்னா இப்போது ஒரு பக்கம் நீங்கள் டிசைன் வரைகிறீங்க, இந்த சைடு வந்து லைன்ஸ் இருக்குது, இது வந்து பேக் சைடு வருது. இப்போ இங்கே தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணும்போது இப்போ லைன் வருது, ஒரு சிங்கிள் லேயர் தான் வந்திருக்கு இந்த சைடு. சிங்கிள் லேயர் வந்து இன்னொரு லேயர் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக முடியலன்னா எங்கேருந்து கேப் இருக்கோ அங்கேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த லேயர் இந்த ஒரு லைன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பைரல் ஸ்டார்ட் பண்ண இல்லையா, அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த 2 ஸ்பைரலுக்கு சென்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த 2 ஸ்பைரலுக்கு சென்டரில் இது ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இங்கே கேப் இருக்கு இல்லையா, ஒன்று நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா இங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ சென்டரில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேப்ஸ் போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து நீட்டாக வரும், ஈவனாக வரும். ஓகேவா? இப்போ மறுபடியும் இந்த 2 ஸ்பைரலுக்கு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது செகண்ட் லைன். இது மறுபடியும் இங்கே தான் இது வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே ஸ்டாப் ஆகுது பாருங்கள். இது ஃபுல்லாக வந்தது இல்லையா, இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளேயே ஸ்டாப் பண்ணுறேன் நான். இது ஸ்டாப் ஆயிடுச்சு.
இங்கே ஸ்டாப் ஆகுதுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு மேலேயே போகக்கூடாது. அவ்வளோதான். இது செகண்ட் லைனு. இதுக்கு மேலே இன்னொரு லைன் போகுது. அதுக்கப்புறமா மறுபடியும் இங்கேருந்து இங்கே இருக்கிற கேப்பு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஃபில் பண்ணலாம். இது தேர்ட் லைனு, இது வந்து ஃபோர்த் லைனு. இந்த மாதிரி வந்ததுன்னா இப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அடுத்தது இங்கேருந்து ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஸ்பைரல் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். அவ்வளோதான். இங்கேயும் ஒரு குட்டியாக ஸ்பைரல். இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. நான் சொல்கிறேன். இது 2 லேயர். அடுத்தது இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கேப்லலாம் ஸ்பைரல் போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ஹம்ப்ஸ் போட்டு ஃபில் பண்ணி விட்ருங்க. இது நீட்டாக தெரியுது. இந்த மாதிரி கேப்பில் ஒரு குட்டியாக ஒரு லைன் கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா தான் இது திக் லைன் கொடுக்கணும். நீங்கள் எடுத்த உடனே இந்த சைடில் இந்த ஷேப் வந்து திக் லைன் கொடுத்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. ரெஃபரன்ஸ் லைன் கொடுத்துட்டு தான் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நீங்கள் திக் லைன் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே நீட்டாக வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது 2 சைடுமே திக் லைன் கொடுத்தாச்சு. ஸோ சைடில் இருக்கிற குட்டி குட்டி ஹம்ஸ் எல்லாம் மறைஞ்சிருச்சு பாருங்கள். இதுக்கு ஃபினிஷிங் என்னென்னா 4 லைன்ஸ் கொடுக்கணும்.
பாருங்கள், இது ஃபில் பண்ணி இது திக் லைன் கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது 2 லைன் கொடுத்து ஹம்ஸ் போட்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நீங்கள் டாட்ஸ் கூட வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக லீஃப் கூட கொடுக்கலாம். ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை இந்த மாதிரி வேண்டான்னா மறுபடியும் நீங்கள் சேம் ஸ்பைரல் வித்து ஹம்ஸு எது வேணாலும் நீங்கள் டிசைன் வரையலாம். அது உங்களோட விருப்பம். இது வரைஞ்சிட்டு இது சென்டரில் இந்த மாதிரி ஒரு லீஃப் போடுங்க. டிசைன் எவ்வளோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஒரு டிசைன் பேட்டர்னாக காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஷேப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.